வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் அன்பர்களுக்கு டாக்டர் டிவைன் தினேஷின் அன்பான வணக்கங்கள். முதல்ல எல்லாருக்குமே தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஏப்ரல் 14 தமிழ் புத்தாண்டு வருது. ஸோ இப்போ ஏப்ரல் மாத பலன் பார்க்க போகிறோம். பங்குனியும் சித்திரையும் கலந்த ஒரு மாதம். ரொம்ப 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 புனிதமான மாதம். முக்கியமாக தமிழர்களுக்கு உலகத்தில் இருக்க நிறைய ஓல்டு சிவிலைசேஷன் நிறைய பேருக்கு நியூ இயர் இந்த மாதம்தான் வரும். நீங்கள் இந்தியாவில் எடுத்துக்கிட்டாலே உகாதி தெலுங்கு வருஷப்பிறப்பு, கன்னட வருஷப்பிறப்பு, நீங்கள் பஞ்சாப் சைடு போனீங்கன்னா எல்லாமே இந்த டைமில் தாங்க வரும். சரிங்களா? இது ஒரு புனிதமான மாதம். சரி, இந்த மாதத்தில் நம்ம என்னென்ன நல்லதெல்லாம் நடக்க போகுது, உங்களுக்கு ஓவராலாக என்ன நல்லது, படிப்பு எப்படி இருக்க போகுது, வேலை, திருமணம், பிஸ்னஸ், ஹெல்த், இது எல்லாமே எப்படி இருக்க போகுதுன்றதை பார்க்க போகிறோம். எந்தெந்த விஷயத்தில் கொஞ்சம் உஷாராக நம்ம இருக்கணுன்றதை பார்க்க போகிறோம். இதுக்கு எந்தெந்த தெய்வங்களை வழிபடணும், என்னென்ன மாதிரி வழிபாடு பண்ணலாம், நான் ஸ்பிரிச்சுவலாகவும் சொல்ல போகிறேன், கொஞ்சம் சயின்டிஃபிக்காகவும் நிறைய கலந்து சொல்ல போகிறோம். சீடு தெரப்பி, கலர் தெரப்பி, சயின்டிஃபிக்காகவும் கலந்து சொல்ல போகிறோம். ஒவ்வொன்றா கவனித்து ப்ராக்டிஸ் பண்ணி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி வெற்றி அடைங்க. உங்கள் ராசி மட்டும் இல்லை, உங்கள் லக்னத்துக்கும் மேட்ச் பண்ணி பாருங்கள். உங்கள் கட்டத்தில் லான்னு போட்டிருக்கோம், உங்கள் லக்னத்தையும் வச்சு மேட்ச் பண்ணி பாருங்கள். சூப்பராக பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். விச்சக ராசி, விச்சக லக்னம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கும். ஏன்னா உங்களுக்கு அது 12ல் குரு, 2ல் குரு பார்க்குறாரு. எக்கச்சக்கமாக நிறைய நல்ல செய்தி வந்துகிட்டே இருக்கும். கல்யாணம், வேலை, ப்ரமோஷன், பிஸ்னஸ் நல்லா போகிறது, நிறைய நல்ல விஷயங்கள் வந்துட்டுருக்கும். எல்லாமே ஜாதகம் நல்லா இருந்தால் எல்லாமே நல்ல விஷயமா வரும். இல்லை அட்லீஸ்ட் 1-2 கண்டிப்பாக வரும். ஆனால் நல்ல நியூஸ் எக்கச்சக்கமாக வரும். சரிங்களா? நீங்களே கல்யாண ஏஜில் இருக்கீங்க, இல்லை நீங்கள் கல்யாணத்துக்காக நீங்கள் தேடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் ப்ரொபோசல் பார்க்கலாம். சூப்பராக இருக்க டைம். கல்யாணத்துக்கு டைம் ரொம்ப சூப்பராக இருக்குது. இன்னொன்று எப்பவுமே சொல்கிறது இதுதான், விருச்சகத்துக்கு நீங்கள் இன்கேஸ் லவ் பண்ணுறீங்கன்னா அந்த லவ் பண்ணுறவங்களாம் கல்யாணம் பண்ணுறதுக்கும் பர்ஃபெக்டான டைம். ஏன்னா விருச்சகத்துக்கு லவ் செட் ஆகிடும், டக்குன்னு செட் ஆகிடும். சரிங்களா? ஏன்னா அட்ராக்டிவாக இருப்பாங்க விருச்சகம், டக்குன்னு செட் ஆகிடும். அதை மெயின்டைன் பண்ணுறது தான் பெரிய பிரச்சனையாக இருக்கும். ஏன்னா விருச்சகம் பேசுறது அமைதியாக இருப்பாங்க. ஆனால் ஒரு கேள்வி கேட்டாலும் நம்ம லைஃப்பில் மறக்க முடியாத மாதிரி நச்சுன்னு கேட்டு விட்டு போயிடுவாங்க. அதனால் அந்த லவ்வை மெயின்டைன் பண்ணுறது கஷ்டம். இன்கேஸ் நீங்கள் 1 வருஷத்துக்கு மேலே ஒரு லவ்வை மெயின்டைன் பண்ணிட்டீங்கன்னா கண்ணை மட்டும் அவங்கள கல்யாணம் பண்ணுங்கள். அவங்கள விட அண்டர்ஸ்டாண்டிங் உங்களை பண்ணுறதுக்கு வேறு ஆளே கிடைக்காது. இது ஒன்று. இன்னொன்று, யாருன்னா மகப்பேருக்கெலாம் ட்ரை பண்ணுறீங்கனாலும் தாராளமாக ட்ரை பண்ணலாம். நல்ல உங்களுக்கு நிறைய ஹெல்ப் கிடைக்குங்க. இப்போ கல்யாணம், நிறைய நல்ல விஷயங்கள் நடக்குதுன்னா நிறைய செலவாகும், ஹெல்ப் கிடைக்கும், மென்டர்ஷிப் எடுத்து சொல்கிறதுக்கு ஆள் கிடைக்கும். சரிங்களா? எடுத்து சொல்ல நல்ல ஆள் கிடைக்கும். இதில் எப்படின்னா, இப்போ உங்களுக்கு இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வீடு நல்லா இருக்குங்க. இப்போ நீங்கள் ஏதாவது லேண்டு வாங்கணும், வண்டி வாங்கணும். ஏன்னா இவங்க செவ்வாய் வீடுனால இவங்களுக்கு வண்டி ஓட்டவும் பிடிக்கும். வண்டி வாங்கணும், லேண்டு வாங்கணும்னா டக்குன்னு யாரை கேட்குறதுன்னா, நீங்கள் நினச்சிக்கினாவே எனக்கு வண்டி வாங்கணும்னு ஃபிக்ஸ் பண்ணுறேன், எனக்கு இந்த பிராண்டு வண்டி வாங்கணும், இல்லை என் ஜாதகப்படி எனக்கு இந்த கலர் லக்கி கலர், இல்லை நியூமராலஜி பிரகாரம் எனக்கு இந்த நம்பர் லக்கி நம்பர்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க. எங்கே வாங்குறது, எப்படி வாங்குறதுன்னு தெரிலன்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா அதை கண்டினியூஸாக கொஞ்ச நாள் யோசிங்க. நம்ம அஃபர்மேஷன் மாதிரி எழுத சொல்லுவோம், அது எழுதுங்களேன். எங்கே இருந்தாவது ஃபோன் பண்ணி இங்கே ஒரு வண்டி இருக்கு வாங்கிக்கிறியா, இல்லை இப்போ தான் ஒரு ஷோரூம், இப்போ ஃப்ரெண்டோட ஷோரூம் திறந்துருக்காங்க, அங்கே டிஸ்கவுண்ட்டுக்கு வாங்கிக்கிறியான்னு ஏதாவது ஒரு அப்ரோச் வரும். இப்படி தான் ஹெல்ப் கிடைக்கும் நம்மளுக்கு. சரிங்களா? அதனால் ஹெல்ப் கிடைக்கிறதுக்கு பெஸ்ட்டான டைம். தாராளமாக நீங்கள் இப்போ பண்ணலாம். ஓகே, எதுலலாம் நீங்கள் ஜாகிரதையாக இருக்கணும் அப்படின்னா, மனசு அளவில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணுங்க. இது செவ்வாய் வீடு, நீர் வீடு, இவங்க தவம் நல்லா பண்ணுவாங்க. செவ்வாய் வீடாக இருந்தாலும் இவங்க தவம் நல்லா பண்ணுவாங்க. முடிஞ்ச அளவுக்கு மெடிடேஷன் பண்ணுங்க. ஏன்னா மைண்டுக்கு மெடிடேஷனை தாண்டி பெஸ்ட்டு ட்ரைனிங் வேறு எதுவுமே கிடையாது. மெடிடேஷன் நல்லா பண்ணுங்கள். வீட்டில் பண்ண முடியல, கோவிலையாவது உட்காந்து பண்ணுங்கள். பண்ண மனசு செட்டில் ஆகும். மனசு செட்டில் ஆச்சுன்னா உடம்பு செட்டில் ஆகும். எல்லா காரியத்தையும் நம்ம பர்ஃபெக்டாக தாராளமாக பண்ணிடலாம். இன்னொன்று நீங்கள் ஜாகிரதையாக இருக்க வேண்டிய விஷயம் பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல ஏதாவது தேவையில்லாத சலசலப்புகள் வரலாம். ஏன்னா பிஸ்னஸ் ஹவுஸில் உங்களுக்கு இப்போதைக்கு கேது பகவான்,
சனி பகவான்களுடைய தாக்கம் இருக்குது. அதனால் தேவையில்லாத கன்ஃபியூஷன்ஸ், பாலிடிக்ஸ் வரும். நீங்கள் வந்து நல்ல இன்வெஸ்டிகேட்டர். விருச்சகம் வந்து ஒரு விஷயத்தை கொடுத்தா நோண்டி துருவி எடுத்துருவாங்க. சிபிசிஐடிலாம் நிறைய விருச்சகத்தில் வருவாங்க. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி மூளை இருக்கிறவங்க நீங்கள் ஏதாவது பிரச்சனை வருதுன்னா தூரத்துலேருந்து தள்ளி யார் பண்ணுறாங்கன்றதை பார்த்துட்டு அவங்கள சைட்லைன் பண்ணி பிஸ்னஸ் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிடலாம். இப்போ ப்ராஃபிட்ஸ்லாம் கொஞ்சம் தடுமாற தான் செய்யும். உங்களுக்கு வந்து பர்சனலாக இன்வெஸ்ட் பண்ணுற வீடு நல்லா இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்? பிஸ்னஸில் இருக்க பணத்துக்கு இதில் போடணும். இதில் போட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஜெயிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. இப்படி தான் சஃபல் பண்ணணும். பர்சனல் டைம் நல்லா இல்லாத போது ப்ரொஃபஷனலாக டெவலப் பண்ணணும். ப்ரொஃபஷனல் டைம் கொஞ்சம் அடி வாங்குதுன்னும் போது பர்சனல் டைமை நீங்கள் வந்து ட்ரிகர் பண்ணணும். ஓகே, ஸோ எது நடந்தாலும் உங்களுக்கு நல்ல நியூஸு கண்டிப்பாக நிறைய வரும். அதனால் நல்ல நியூஸு கூட செலவும் வரும். ஒரு பக்கம் பணம் வரும், ஜாலியாக எடுத்து நல்ல விஷயத்தில் போடுங்க. ஒரு சிறப்பான வாழ்க்கையை வாழுங்க. இது இன்னும் சிறக்கணும். அதுவும் முக்கியமாக இப்போ கல்யாணத்துக்கெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க, குழந்தை பேருக்கு பார்த்தீங்கன்னா பங்குனி உத்திரம். ஏன்னா நீங்கள் செவ்வாய் வீடுன்றதுனால பங்குனி உத்திரத்தில் தான் முருகனுக்கும் தெய்வானைக்குமே கல்யாணம் ஆச்சு. அப்போ அந்த கல்யாணத்தை போய் பாருங்கள். இப்போ திருப்பரங்குன்றம் தான் போகணுன்றது கிடையாதுங்க. நம்ம நம்மளது இத்தனை கோடியாக மக்கள் இருக்காங்க. எல்லாரும் திருப்பரங்குன்றம் போயிட்டோன்னா சமாளிக்கிறது கஷ்டம் கோவிலில். இல்லை எல்லாரும் நான் 6 வடை வீட்டுக்கு தான் போவேன்னு அடம் பிடிச்சிங்கன்னா ரொம்ப கஷ்டம். நம்ம வீட்டு பக்கத்தில் எந்த முருகர் கோவில் இருக்கோ அங்கே போய்ட்டு அந்த திருக்கல்யாணம் பாருங்கள். அதை பார்க்குறதே ஒரு பெரிய கொடுப்பனை. சரிங்களா? ஸோ அது வந்து நம்ம சொன்ன மாதிரி இந்த மகப்பேருக்கு ரொம்ப நல்ல ரிசல்ட் வரும். நம்மளுக்கு நேற்று ஒரு கிளைண்ட் ஃபோன் பண்ணாங்க. லைக் எர்லி 20s இருக்கவங்க வேலை கிடைக்கணும்னு வந்தாங்க, வேலை கிடைச்சிது. அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு ஜாதகம் பார்க்க வந்தாங்க, கல்யாணம் ஆச்சு. கல்யாணத்துக்கு அப்புறம் மகப்பேறு வேணும்னு சொன்னாங்க, மகப்பேருக்கும் வந்துருச்சு. இப்போ கன்சீவ் ஆகி கன்ஃபர்மேஷன் 3 மாதம் கன்ஃபர்மேஷன் ஆகிடுச்சு. எல்லாமே ஒரு 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 வருஷத்துக்குள்ளேயே நடந்தது. ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 8 மாதத்துக்குள்ளேயே நடந்தது. எல்லாமே டக்கு டக்கு டக்குன்னு நடந்தது. முருகனுக்கு இருந்த விரதம் அவ்வளோ சூப்பராக ஒர்க் ஆச்சு. அதனால் பங்குனி உத்திரம் உங்களுக்கு தான் மெயினாக வருது. அதனால் பண்ணுங்கள். இன்னொன்று இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் டைம் நல்லா இருக்குன்னு சொன்னதுனால அக்ஷய திருதிகை வருது. அக்ஷய திருதிகையில் வந்து எல்லாரும் தங்கமாக ஓடுறோம். அக்ஷய திருதிகைனா என்னன்னா, நீங்கள் என்ன நல்லது செஞ்சாலும் அதை மென்மேலும் பெருகும். ஸோ அது தங்கம் தான் இல்லை, நிலம் வாங்கி போடுங்க, ஸ்டாக் மார்க்கெட்டில் வாங்கி போடுங்க. நான் ஸ்டாக் மார்க்கெட்டாக நிறைய இந்த டைமில் வாங்கி போட்டுட்டு இருந்தேன் அக்ஷய திருதிகை அப்போ. ஸோ இது எல்லாமே நல்லா வளர்ச்சி வரும். பர்சனலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். முருகனை பிடிங்க, துர்கையை பிடிங்க. இந்த கோவில்களெல்லாம் நீங்கள் வந்து எண்ணெய் வாங்கி கொடுங்க. கோவிலில் விளக்கு எரியுது, எண்ணெய் வாங்கி கொடுங்க. உங்கள் பேர் சொல்லி அங்கே விளக்கு எரியும் போது உங்களுக்கு ஒன்றும் நல்ல பவர் வரும். நீங்கள் வந்து அங்கே அன்னதானம் போடுறது வந்து கேஸு, விறகடுப்பு, இந்த ஒன்று எண்ணெய் சம்மந்தமாக வாங்கி கொடுங்க, இல்லை நெருப்பு சம்மந்தமாக வாங்கி கொடுங்க. இதெல்லாம் கொடுக்க இந்த இந்த ஏப்ரல் மாதம் வந்து உங்களுக்கு ஒன்றும் மென்மேலும் வாழ்க்கை வந்து ஒன்றும் நல்லா முன்னேறும். நீங்கள் இதுக்கு மேலும் நீங்கள் வந்து இந்த நல்ல நாள்லலாம் நீங்கள் அந்த தமிழ் புத்தாண்டுலலாம் அன்னதானம் பண்ணணும்னா சாம்பார் சாதம் பண்ணுங்க. ஏன்னா சாம்பார் சாதம் வந்து அந்த துவர பருப்பு வந்து ஒரு பர்ஃபெக்டான செவ்வாய். நீங்கள் சாம்பார் சாதம்லாம் நீங்கள் வர ஜனங்களுக்கு அன்னதானம் பண்ண ரொம்ப நல்லது. உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்க இன்கேஸ் விருச்சகமாக இருந்ததுன்னா அவங்க கையால் நீங்கள் அன்னதானம் பண்ணுங்கள். இன்னொன்று வேலை, ப்ரமோஷன், இது எல்லாமே சொன்னது வந்து விருச்சகம்ன்றதுனால உங்களுக்கு வெளிநாடு போகிறதுக்கான அதிகமான யோகங்களும் வாய்ப்புகளுமே இருக்குது. சரிங்களா? அதனால் வெளிநாடு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடச்சதுன்னா தாராளமாக பண்ணுங்கள். நிறைய பேர் வெளிநாட்டிலேருந்தும் நம்மளுடைய இன்டர்வியூஸ் பார்க்குறீங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போ ஒரு 2 விருச்சகம் வெளிநாட்டில் இருக்காங்க. அவங்க வந்து இப்போ இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இப்படியும் உங்களுக்கு நடக்கும். சரிங்களா? ஒருத்தர் வந்து யூஎஸில் இருக்கார், அவர் இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணுறாரு. இன்னொருத்தர் வந்து மலேசியாவில் இருக்கார், அவரும் இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணுறாரு. 2 பேருமே விருச்சகம் தான். சரிங்களா? அதனால் நாடு விட்டு நாடு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அதனால் என்னென்ன வழிவகைகள் முன்னேறதுக்கு கிடைக்குமோ எல்லாமே திறந்துருக்கு. நம்ம எடுத்து ஜெயிச்சுட்டு வளர்ந்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். முருகன் மாதிரி நமக்கும் ஒரு நாடு, நமக்குன்னு ஒரு மக்களை உருவாக்குவோம், ஜெயிப்போம். இப்போ உங்கள் ராசிக்கு வாழ்க்கைக்கு தேவையான முக்கியமான விஷயம்லாம் கவர் பண்ணோம். ஓவராலாக லைஃப் எப்படி இருக்கும், பணம் எப்படி கையில் தங்கும்,
யார் கடன் வாங்கலாம், வாங்கக்கூடாது, யார் எதில் இன்வெஸ்ட் பண்ணலாம், வீடு, வண்டி, வாகனம், நகைலாம் எதில் இன்வெஸ்ட் பண்ணலாம், பண்ணக்கூடாது, வேலையில் யாருக்கு நல்ல பதவி உயர்வு வரும், யார் உஷாராக இருக்கணும், பிஸ்னஸ் யாருக்கு நல்லா வளரும், யார் ஜாக்கிரதையாக இருக்கணும், யார் கடன் வாங்கலாம், யார் வாங்கக்கூடாது, யாருக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகும், யாருக்கு குழந்தை பேர் சீக்கிரம் கிடைக்கும், கணவன் மனைவி ஒற்றுமை, இந்த வழிபாடுகள், இதுக்கான பரிகாரங்கள், இது எல்லாமே நம்ம சொல்லியிருக்கோங்க. நம்ம எப்பவுமே சொல்கிற மாதிரி ப 12 கோடி தமிழர்கள் இருக்காங்கன்னா ஒரு ஒரு ராசிக்கும் ஒரு ஒரு கோடி பேர் இருக்காங்க. நம்மளுடைய கைரேகை மாதிரி ஒவ்வொருத்தர் ஜாதகமும் மாறும். ஒரு பொதுவான தகவல் ஒரு ஒரு இந்த ராசிக்கு ஒரு ஒரு ராசிக்கும் 1 கோடி பேருக்கு பொதுவான தகவலாக சொல்லியிருக்கோம். சரிங்களா? உங்களுக்கு இதை தாண்டி ஒன்றும் தீவிரமாக உங்களுக்கு எனக்கு பர்டிகுலராக வீட்டில் இந்த விஷயம் நடக்குது சார், எனக்கு இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் வேணும்னா தனியாக என் நம்பர் இருக்குது, கால் பண்ணி கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க. இது ஒன்று. இதை தாண்டி நம்ம கடவுள் வழிபாடு இதெல்லாம் சொல்கிறோம். சித்தர்கள் சொல்கிற மாதிரி உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பே ஆலயம். உங்கள் உடம்பு தான் ஆலயம், உடம்பையே ஆலயமாக மாற்றுற மாதிரி தான் சில டிப்ஸ் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த விதைகள் தானியங்கள்லாம் சொல்லியிருக்கேன்ல, நீங்கள் கும்பாபிஷேகம்லாம் அப்போ பாருங்கள், கலசத்தூள் தானியங்கள் தான் வைக்கிறோம், சாமியை பிரதிஷ்டை பண்ணும்போது தானியங்கள் தான் வைக்கிறோம். இந்த தானியங்கள் வச்சு அவ்வளோ மேஜிக் பண்ணலாம் லைஃப்பில். அதுதான் 1 2 உங்களுக்கு ஒரு டிப்ஸ் மாதிரி கொடுத்துருக்கேன். கன்சல்ட்டிங்கில் உங்களுடைய பிரச்சனைகளை முழுசாக சொன்னும் போது உங்கள் ஜாதகத்தை கம்ப்ளீட்டாக பார்க்கும்போது இன்னும் நல்ல தீர்வுகள் இது சம்மந்தமாக கொடுக்கலாம். இதுலேயே நம்ம மெட்டல்ஸ் ஒரு ஒரு கிரகத்துக்கு ஒரு ஒரு உலோகங்கள் இருக்குது, ஒரு ஒரு கிரகத்துக்கு ஒரு ஒரு கலர் இருக்குது, ஒரு ஒரு கிரகத்துக்கு ஒரு ஒரு பூ, அந்த பூவை வச்சு சில தெரப்பீஸ் இருக்குது. இதெல்லாம் பயன்படுத்த படுத்த 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 தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும். நான் பல ஜென்மாவாக பல கர்மா செஞ்சுட்டேன். ஆனால் எனக்கு ஒரு கோவில் சொல்லுங்கள், ஒரு பரிகாரம் சொல்லுங்கள், நான் போகணுன்னு சரியாகணும் ஆகாதுங்க. இதுதான் ப்ராக்டிகாலிட்டி. இப்போ நம்ம சொல்கிறது எல்லாமே ஒரு இன்ட்ரோடக்ஷன். இந்த மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்குது, இப்படி தான் போகுது, இந்த தெய்வத்தை பிடிச்சிக்கோங்கன்னு சொல்லிட்டு ஒரு இன்ட்ரோடக்ஷன். ஆனால் நம்ம ஜெயிச்சு மேலே வரணும்னா உள்ள தனியாக டெப்த்தாக இறங்கி இது ஒன்று என்ன பண்ணணும்னு எடுத்து கண்டினியூஸாக எக்ஸசைஸ் பண்ணுறவங்க தான். ஒரு நாள் ஜிம் போயிட்டு வந்தால் பாடி பில்டர் ஆக முடியாது. தினமும் போயிட்டு கண்டினியூஸாக புஷ்அப்ஸ் எடுத்துகிட்டே இருக்க வேண்டியதான், அதுக்கான ஒர்க் அவுட் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியது. அந்த மாதிரி தான் இந்த ஜோதிடமும். நீங்கள் இது இப்படி ஒருத்தர் பேசுகிறாரு, இப்படி விஷயம் சொல்கிறாரு, எனக்கு கனெக்ட் ஆகுது, ஓகே இவர்கிட்ட நான் பேச போகிறேன், டிவைன் தினேஷ்கிட்ட பேச போகிறேன். நம்ம ஜாதகம் எடுத்து ஒவ்வொரு தெரப்பியாக சொல்கிறோம். எந்தெந்த மாதிரி உணவுகள் சாப்பிடணும், எந்தெந்த மாதிரி கலர் துணிகள் உடுத்தணும், எந்தெந்த தேவைக்கு எந்தெந்த மாதிரி நான் வழிபாடுகளை பண்ணணுன்றதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண வாழ்க்கையில் சிறப்பாக முன்னேறுவீங்க. நீங்கள் எல்லாரும் முன்னேறணும். இந்த தமிழ் வருட பரப்பு உங்கள் எல்லாருக்குமே நான் குமர இந்த அருணாச்சலேஸ்வரர் உண்ணாமலையார் தாயாரால் எல்லாருமே நல்லா இருக்க டிவைன் தினேஷன் வாழ்க வளர்த்துறேன்.